வணக்கம் காய்ஸ், இன்றைக்கி நாம் ஹோம்மேட் பவர் பேங்க் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவர் பேங்க்குக்கு தேவையான ஒரு கேசிங். ஸோ இது வந்து நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க. ஆன்லைனில் போனீங்கனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஷாப்ஸ்லேயும் நிறைய பேர் அவைலபிள் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை போர்ட் அவுட்புட் வேணும் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 போர்ட் அவுட்புட் இருக்க பவர் பேங்க்கு. ஸோ இந்த பவர் பேங்க்கை இன்றைக்கி எப்படி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து வித்தவுட் பேட்ரி கேசிங் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணி ஆல்டர் பண்ணிவிட்டு ஸோ இது ஒர்க்கிங் எப்படி ஆகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான செட்டப், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 4 பழைய லேப்டாப் பேட்ரிஸ், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் பவர் பேங்க்கோட கேசிங், அப்புறம் ஒரு நோஸ் பிளேயர். ஸோ நோஸ் பிளேயர் வச்சுட்டு நம்ம அந்த பழைய லேப்டாப் பேட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் உங்களுக்கு அந்த லேப்டாப்போட பேட்ரியோட எண்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம க்ளீனாக க்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் அந்த சர்ஃபேஸ் வந்து நீங்கள் நல்லா க்ளீனாக க்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சால்டரிங் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சால்டரிங் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கும், ஸோ டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ அது மட்டும் நல்லா க்ரிம் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் இது க்ரிம் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சால்டரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 4 பேட்டரியுமே நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த சர்ஃபேஸில் கொஞ்சம் ரஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிருந்துருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த லைட்டாக ரஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக க்ரிம் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சால்டரிங் வந்து க்ளீனாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது க்ளீனாக க்ரிம் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த கேசிங் வந்து பார்ப்போம். ஸோ கேசிங்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் பவர் பேங்க்கோட டோட்டல் கேசிங். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி போர்டு ஆல்ரெடி கான்ஃபிகர்ட் வித் எல்இடி டிஸ்பிளேவோடு இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்றது காட்டும். ஸோ ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டு அந்த பிசிபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இந்த பவர் பேங்க்கில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வாங்கின அந்த பவர் பேங்க் வந்து வித்து டார்ச்சோடு இருக்குது. ஸோ எல்இடி டார்ச் ஒன்று. ஸோ நீங்கள் நார்மல் பவர் பேங்க் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஏதாவது எமர்ஜென்சி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்லைட் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி பெரிய அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 4 பேட்டரியும் நீங்கள் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேம் சைடாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே பேரல் கனெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பாசிட்டிவ் எல்லாமே ஒரு சைடு சால்டர் பண்ண போகிறோம், நெகட்டிவ் எல்லாமே ஒரு சைடு பேரலாக சால்டர் பண்ண போகிறோம். ஸோ 4 பேட்டரிக்கும் ஸோ 2 எண்ட்லேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சால்டர் பண்ணி பேரல் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சால்டரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சால்டரிங்க்கு தேவையான நமக்கு வந்து ஒரு காப்பர் ஒயர், ஸோ அது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லென்த் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும்னு தெரியும். ஸோ பேட்டரியோட லென்த் டிபெண்ட் பண்ணி தான். ஸோ இது 4 பேட்டரி நீங்கள் பேரலாக நிற்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லென்த்து தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு வந்து காப்பர் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஸோ ஒன்ஸ் அந்த 4 பேட்டரியும் எடுத்துகிட்டு அப்புறம் வேக்ஸு, சால்டரிங் அயர்ன், ஸோ நம்ம லெட்டு வச்சுட்டு பொறுமையாக சால்டர் பண்ணுங்கள். சால்டர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், கையில் எதுவும் பட்டுக்காமல். ஸோ லெட்டு வந்துட்டு நீங்கள் லைட்டாக மோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பேட்டரிலையும் தேவையான அளவு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு அந்த காப்பர் ஒயர் அதில் ஃபிக்ஸ் ஆகிற லெவலுக்கு நீங்கள் லெட்டு போட்டிங்கன்னா போதும். ஸோ 4 பேட்டரிலையுமே வந்து நீங்கள் சால்டரிங் லெட்டை வந்துட்டு மோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மோல்ட் பண்ணுங்கள். நம்ம அதை க்ளீன் பண்ணோம் இல்லையா, க்ளீன் பண்ண சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸில் மட்டும் இருந்தால் போதும், பிளாஸ்டிக்ஸ் மேலே பண்ணிடாதீங்க. ஸோ தேவையான அளவு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான், ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை லெட் மோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் அந்த காப்பர் ஒயரை டேரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா 2 சைட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு பேரலல் கனெக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நம்ம அந்த காப்பர் ஒயரை வந்துட்டு இப்போ அந்த லெட் மோல்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வச்சுட்டு பேரலல் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ 4 பேட்டரியும் பேரலாக வச்சுட்டு ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ அந்த லெட் மவுண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த லெட் மவுண்ட் பண்ணியிருக்க இடத்துல அப்படியே டேரெக்டாக வச்சு நீங்கள் காப்பர் ஒயரை மட்டும் சால்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸோ சால்டர் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அந்த கேசிங்கோட பிளாக் சைடு வந்து நெகட்டிவ், பிளாக் கலர் கேபிள் போகுது இல்லைங்களா, அது வந்து நெகட்டிவ், ரெட் கலர் கேபிள் வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கே வந்து அதில் டிஸ்பிளே காமிக்குது. ஸோ
சால்டரிங் முடித்தோடனே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் போட்டுருங்க பேட்ரிக்கு. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பேட்ரி வந்து ரோல் ஆகிட்டே இருக்காது. ஸோ அதே மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் க்ளீனாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கேசிங்கில். ஸோ அதே மாதிரி இங்கே அந்த ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச்சு இந்த டார்ச்சுக்காக அந்த அவுட்புட்டு. ஸோ அதெல்லாமே கரெக்டாக வச்சுட்டு ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இப்போ இது ஒர்க்கிங் இருக்கா என்னன்னு செக் பண்ணுவோம். ஏன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்இடியில் டிஸ்பிளே வந்துருச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் நம்ம வந்து அவுட்புட் வந்து வெரிஃபை பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த கேசிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க இந்த கேசிங்க்கு. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் வந்து பிசிபியில் போட்டுட்டு நம்ம அந்த டைட் பண்ணிவிடுவோம். ஸோ இது பொறுமையாகவே பண்ணுங்கள், ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா போர்டு அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே ஸோ ரொம்ப ப்ரெஷர் தாங்காது. ஸோ அதனால் பொறுமையாக வச்சுட்டு ஸ்க்ரூ மாட்டுங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ இதை கேசிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான் நான் எடுத்துருந்தது. ஸோ அதனால் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே லாக் ஆயிரும். ஸோ கேசிங் வந்து இப்போ லாக் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் ஆகிடுச்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பேட்ரி சைஸுக்கு தான் அந்த கேசிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். ஸோ இதில் 2 போர்ட் அவுட் இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஓகே டார்ச் ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்றதும் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது என்னோடய ஃபோனு. ஸோ இந்த ஃபோன் வந்துட்டு இப்போ நான் அந்த பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ போர்ட் 1ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இப்போ சார்ஜிங்னு வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம போர்ட் 2லையும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிப்போம். ஸோ போர்ட் 2ல் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ போர்ட் 2ல் கனெக்ட் பண்ணாலும் சார்ஜிங் வருது. ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்மளோட பவர் பேங்க், ஹோம்மேட் பவர் பேங்க் எப்படி அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய டூ இட் யுவர்செல்ஃப் வீடியோஸ் வந்து இன் ஃபியூச்சர் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.